வணக்கம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தைப்பூசம். முருகப்பெருமான் வழிபாடு நிகழ்த்த வேண்டிய நாள். எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு பூசம் நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சந்திரன் தனுசு ராசிக்கு பாதகமாக இருப்பார். அதாவது தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு என்ன எப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். வழிபாடு செய்யுங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அதிக கர்வம், திமிர், ஆணவம் நிறைய இருக்கிறது. பணிவு முக்கியம். மனசுல ஓம் வள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 5, வடக்கு, சிவப்பு. முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க, கட்டாயம், வசதிப்பட்ட நேரத்தில். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படிச்சு பாருங்க. நக்கீரருக்கு சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயில்ல இருக்கு. நக்கீரர் பெரும் முருக பக்தர். இதை படிச்சு பார்க்கணும். சார் புரியல சார், படிக்க கஷ்டமா இருக்கு. நல்லதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கணும், படிக்கணும். திருமுருகாற்றுப்படை படிங்க. கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க. உங்க பிறவி பலமான மனோதிடம் ஜெயிக்கும். மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடுறது திருஷ்டியை குறைக்கும். ஓம் தெய்வானையே போற்றி, தெய்வானையே போற்றி. அனுகூலமான எண் 4, 7, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்துல. ஆமா, தயவு செய்து காதர் பெருமான் பாலகுமாரன் எழுதிய புத்தகம் படிச்சு பாருங்க. அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக புதுமையாகவும் வித்தியாசமாகவும் பாலகுமாரன் சொல்லி இருக்கிறார். படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் தயவு செய்து சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க அல்லது அதுல எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்துல. ஆமா, தயவு செய்து காதர் பெருமான் பாலகுமாரன் எழுதிய புத்தகம் படிச்சு பாருங்க. அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக புதுமையாகவும் வித்தியாசமாகவும் பாலகுமாரன் சொல்லி இருக்கிறார். படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் தயவு செய்து சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அருணகிரியே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும். தயவு செய்து நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு பகவான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்ய வருகிறார். அப்படிங்கிறதுனால சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, கிழக்கு, வெள்ளை. முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க, கட்டாயம், வசதிப்பட்ட நேரத்தில். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படிச்சு பாருங்க. நக்கீரருக்கு சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயில்ல இருக்கு. நக்கீரர் பெரும் முருக பக்தர். இதை படிச்சு பார்க்கணும். சார் புரியல சார், படிக்க கஷ்டமா இருக்கு. நல்லதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கணும், படிக்கணும். திருமுருகாற்றுப்படை படிங்க. கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. பேச்சிலே நிதானம், கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் வள்ளலாரே போற்றி, வள்ளலாரே போற்றி இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க, கட்டாயம், வசதிப்பட்ட நேரத்தில். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படிச்சு பாருங்க. நக்கீரருக்கு சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயில்ல இருக்கு. நக்கீரர் பெரும் முருக பக்தர். இதை படிச்சு பார்க்கணும். சார் புரியல சார், படிக்க கஷ்டமா இருக்கு. நல்லதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கணும், படிக்கணும். திருமுருகாற்றுப்படை படிங்க. கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. சிக்கனம் பார்க்காம
காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. பேச்சிலே நிதானம் குறைவாக இருக்கிறது, கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ராமலிங்க அடிகளாரே போற்றி, ராமலிங்க அடிகளாரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க, கட்டாயம். வசதிப்பட்ட நேரத்தில் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படிச்சு பாருங்க. நக்கீரருக்கு சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயில்ல இருக்கு. நக்கீரர் பெருமுருக பக்தர். இதை படிச்சு பார்க்கணும். சார் புரியல சார், படிக்க கஷ்டமா இருக்கு. நல்லதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கணும், படிக்கணும். திருமுருகாற்றுப்படை படிங்க. கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. விசாகத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. விசாகத்தினுடைய தலைவர் குரு. குரு வேறு ஏப்ரல் 1 வரை ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார், நல்லது, சந்தோஷம். திருஷ்டி இல்லாமல் இருக்க மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, ஔவையாரே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தீபம் ஏத்துங்க அல்லது என்ன சேர்த்துங்க தீபத்துல. ஆமா, தயவு செய்து காதர் பெருமான் பாலகுமாரன் எழுதிய புத்தகம் படிச்சு பாருங்க. அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக புதுமையாகவும் வித்தியாசமாகவும் பாலகுமாரன் சொல்லி இருக்கிறார். படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் தயவு செய்து சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். முருகப்பெருமானே உங்க ராசி தான். விசாக நட்சத்திரம் தான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். விருச்சிகம் தான் அவருடைய ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர், முருகனுக்கும் சூப்பர், நல்லா இருக்கு, கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டா இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா அதனுடைய தலைவர் குரு. மொத்தத்தில் நல்லா இருக்கு. திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி சொல்லுங்கள், நலம் பெறுவீர்கள். அனுகூலமான எண் 4, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. தீபம் ஏத்துங்க அல்லது என்ன சேர்த்துங்க தீபத்துல. ஆமா, தயவு செய்து காதர் பெருமான் பாலகுமாரன் எழுதிய புத்தகம் படிச்சு பாருங்க. அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக புதுமையாகவும் வித்தியாசமாகவும் பாலகுமாரன் சொல்லி இருக்கிறார். படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் தயவு செய்து சுண்டல் வேக வச்சு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், போராடம், உத்தராடம் 1. மனசு புத்தி ஒழுங்கா இல்ல, ஜாக்கிரதை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் செய்யோனே போற்றி, செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது, சந்திராஷ்டமம். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க, கட்டாயம். வசதிப்பட்ட நேரத்தில் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படிச்சு பாருங்க. நக்கீரருக்கு சந்நிதி திருச்செங்கோடு மலை கோயில்ல இருக்கு. நக்கீரர் பெருமுருக பக்தர். இதை படிச்சு பார்க்கணும். சார் புரியல சார், படிக்க கஷ்டமா இருக்கு. நல்லதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கணும், படிக்கணும். திருமுருகாற்றுப்படை படிங்க. கூடவே ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு வையுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள். கலக்கிறீங்க. அப்புறம் என்ன, குரு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏகப்பட்ட உதவிகளை செய்ய உங்களுக்கு வருகிறார், சந்தோஷம். மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடுறது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. பாம்பன் சுவாமிகள் அருகே இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு எது வேணா கொடுக்கலாம், நல்லது. முருகன் கோயில இருந்து பகை கடிதல் 10 பாட்டை படிக்கணும். திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவேன்று படிச்சு பார்ப்பது நல்லது.
கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். குரு தான் உதவியா இல்லை, சந்திரன் உதவியா இருக்கிறார். இன்று வெற்றி. ஆனால் வியாழக்கிழமை குருவுக்கு உரியது என்பதனால் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் குரு வேறு உதவியாக இல்லைங்கிறதுனால நிதானம், பொறுமை. எதுல? வழிபாட்டில். கட்டாய முருகனுக்கு இன்னைக்கு வழிபாடு செஞ்சிருங்க. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. பாம்பன் சுவாமிகள் அருகே இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு எது வேணா கொடுக்கலாம், நல்லது. முருகன் கோயில இருந்து பகை கடிதல் 10 பாட்டை படிக்கணும். திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்ட்டு படிச்சு பார்ப்பது நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். வாழ்க்கை வளமாக இருக்கும். பிரமாதமான நாளாக இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். பூரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா அதனுடைய தலைவர் குரு, உங்க ராசிக்கும் தலைவர் குரு. அதுதான் பூரட்டாதிக்குள்ள விசேஷம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள விசேஷம் என்னன்னா, நட்சத்திர தலைவரும் ராசிக்கு தலைவரும் குரு பகவான்ங்கிறதுனால அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் உண்டு. மொத்தத்தில் நல்ல நாள், ஜெயிக்கிறீர்கள், வெற்றி. அப்புறம் என்ன? கலக்குங்க. திருஷ்டி இருக்கும்ல, வைத்தறிச்சல் இருக்கும்ல, மனசுல ஒரு மந்திரம். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. பாம்பன் சுவாமிகள் அருகே இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. பழசு புதுசு எது வேணா கொடுக்கலாம், நல்லது. முருகன் கோயில இருந்து பகை கடிதல் 10 பாட்டை படிக்கணும். திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவேன்ட்டு படிச்சு பார்ப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.